தொகுதி மறுசீரமைப்பு தேவையில்லை, தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை பின்பற்றப்பட வேண்டும் என்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் தமிழக வெற்றிக் கழக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய கட்சியை நடிகர் விஜய் தொடங்கினார். முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் வெற்றிகரமாக நடத்திய அவர் பொதுக்குழுவை சென்னையில் கூட்டியிருக்கிறார். திருவான்மையூரில் தனியார் திருமண மண்டபத்தில் நடக்கும் பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், இதர நிர்வாகிகள் என 2000க்கும் மேற்பட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலைய திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கத்தின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், சட்டம் ஒழுங்கை பேணி காக்க வேண்டும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க வேண்டும், பாலியல் குற்றங்களை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் அமைக்க வேண்டும், தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையே பின்பற்றப்பட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதேபோல் வக்ஃப் வாரிய மசோதாவை திரும்ப பெற வேண்டும், தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும், தொகுதி மறுசீரமைப்பு தேவையில்லை, தற்போது உள்ள 543 தொகுதிகளை தொடர வேண்டும், மாநில அரசுகளுக்கு அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், டாஸ்மாக் நிர்வாகத்தில் நடந்த முறைகேடுகள் குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தலைவர் புலி மாதிரி அமைதியா இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆடு வந்து சம்பந்தமே இல்லாம எங்களுடைய குறிக்கோள் ஒட்டுமொத்த திமுகவை நாங்க கேள்வி கேட்டு மக்களுடைய பிரச்சனையில் குரல் கொடுக்கிறதுக்கு நாங்க பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். சம்பந்தமே இல்லாம எங்க தலைவரை பார்த்து அது ஒரு தொழில், என்னுடைய தொழில், பெண்ணை கேவலமாக பேசக்கூடிய ஒரு தலைவரை பிஜேபி வச்சிருக்கும் போதே முடிவாயிருச்சு அந்த கட்சி எந்த அளவுக்கு இருக்குது. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், வானதி அக்காக்கெல்லாம் தெரியும் இந்த தலைவரை பத்தி.